நெல்லிக்காய் வச்சு ஹெல்த்தியான டேஸ்ட்டான அருமையான சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 2 பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உளுந்து பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. 20 பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதக்கியாச்சு. ஒரு கொத் கருவேப்பிலை போட்டலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இது நல்லா ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இதை ஆற வச்சது இதில் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். புளிக்கு பதில் நம்ம ஒரு முழு நெல்லிக்காய் நான் ஒன்றும் அதிகமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெல்லிக்காவை போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி நம்ம இதை தாளிச்சிடலாம். ஹெல்தியான பூண்டு நெல்லிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும்.